இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க் சுவிசேஷம் அதிகாரம் 9:23. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபத்தினால் ஏற்படுகிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை குறித்துதான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணீரின் ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறான். பயங்கரமான பிசாசின் போராட்டம், அந்த மகனை அழிக்கும்படியாக அந்த பிசாசு போராடி கொண்டிருக்கிறது. அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் தள்ளி கொலை செய்யும்படியாய் பயங்கரமான இந்த போராட்டத்தின் நடுவுலதான் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறார் இந்த தகப்பன். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்ற போதோ அழகா இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான், என் அவிவிசுவாசம் நீங்கும்படியாய் உதவி செய்யும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த தகப்பன் கண்ணீரோடு சத்தமிட்டு தேவ சமூகத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபம் விடுதலையை கொண்டு வந்தது. அற்புதம் நடந்தது. பல வருடமாய் போராடி கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவியை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து துரத்தினார். அந்த மகனை ஆரோக்கியமாய் கத்தர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா தேவ சமூகத்தை நீங்க உட்காருங்க. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில விதமான காரியங்கள் உங்க குடும்பங்களை கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது என்றால் தேவ சமூகத்துல கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபியுங்கள். உங்க கண்ணீரின் ஜெபம் வலிமை உள்ளது. அவர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார், போராட்டங்களை மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், சத்துருக்களினால் வருகிற நெருக்கங்களை கத்தர் மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபம் விடுதலையை தரும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கண்ணீரின் ஜெபம் விடுதலையை தந்தது போல அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பலவீனங்கள் மாறுவதாக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. நெருக்கங்களை மாற்றுங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக. கர்த்தாவே, உங்க கரம் கூடவே இருந்து நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களை காணப்படுகிற போராட்டங்கள், ஹல்லேலூயா, விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கண்ணீரின் ஜெபம் விடுதலையை நிச்சயமாய் கொண்டு வரும். உங்களுக்காக, உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.